ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபன் vlog 36. மக்களே பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் எங்க கிளம்பிட்டோம்னா என் ஒய்ஃபுக்கு வண்டி வாங்கலாம் இருந்தாங்க. நான் வண்டி ஓட்டி பழகுறேன்னு சொன்னான். அதுதான் ஒரு வண்டி வாங்கி போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், மக்களே போற வழியில நம்ம கோவிச்செட்டிப்பாளையம் ஜெகன் மெட்டல் மாட்டு வருதுன்னு மக்களே. அதுல பாத்தீங்கன்னா சரியான கூட்டம். எதுக்கு அவ்வளவு கூட்டம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க. புரட்டி போடுறோம். ஆமா, புரட்டாசி மாதம். என்னது என்ன ஆஃபர்? புரட்டாசி மாசம் புரட்டி போடும் ஆஃபர் அப்படின்ட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க. எது வாங்கினாலும் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. இப்ப டிவி ஒண்ணு வாங்குவீங்களா, ஒண்ணு ஃப்ரீ. ஆமா, கட்டில் ஒண்ணு வாங்கினா கட்டில் ஒண்ணு ஃப்ரீ, பீரோ ஒண்ணு வாங்கினா பீரோ ஒண்ணு ஃப்ரீ. அந்த மாதிரி எது வாங்க ஒண்ணு ஃப்ரீ. எல்லாம் சரியான கூட்டம் அள்ளுது பாருங்க. அப்படியே பக்கத்துல வந்தாச்சு பாரு. இங்க இருந்தே கார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. காரு பைக்கு எல்லாம் அப்படியே நிக்கிறக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க, சரியான கூட்டம். அதான் கடை. ஆமா, போலீஸ் பாதுகாப்போட வியாபாரம் நடக்குது. அவ்வளவு கூட்டங்க. ஆமா பாருங்க, பாருங்க லோடு வண்டியும் நிக்குது. எல்லாம் லோடு வண்டியா எல்லாம் நிக்குது ஏத்தருக்கு. பாருங்க, சரியான கூட்டம். பாருங்க எத்தனை வண்டி நிக்குது பாருங்க, சுத்தி கடையை சுத்தி. பாத்தீங்களா, சரியான கூட்டங்கள். உள்ள இன்னும் கூட்டம், மக்கள் அலை மோதுறாங்க. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. எஸ் மக்களே பாத்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கிறோம். சரியான மழைங்க. வரும்போது பயங்கரமான மழை. பஸ்ல தாங்க போயிட்டு இருக்கோம். பஸ்ல போய் ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷமாச்சு. ரொம்ப நாளா காலேஜ் படிக்கும் போது போனேன். நான் வந்து ரீசெண்டா போனேன் பஸ்ல. நான் வண்டி வாங்க போகும்போது போனேன். மழையில தாங்க பயங்கரமா நடந்துட்டோம். பயங்கரமா நம்ம ஏதோ ஒரு பிளான் பண்ணி வெளியே போறோமோ அப்பதான் வந்து ஏதாவது நடக்குது. நானும் பாத்துட்டேன். அப்பதான் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் நல்ல அவராசி. பஸ்ல போகணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இது ஒரு சான்ஸ். ஒய்ஃபுக்கு வண்டி எடுக்க போறது. ரைட்டு, ஓகே. போயிட்டு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, கரூர் போயிட்டு இருக்கோம். கரூர்ல இருந்து வெள்ளை கோயில். ஆமா, வெள்ளை கோயில இருந்து தானே கரூர். ஏன்டா மாத்திட்டு இருக்கிறேன். நம்ம பஸ்ல ரூட் தெரியாதுங்க. பஸ்ல போனது இல்லை, அதனால ரூட் தெரியறது இல்லை. இல்லைன்னா கூட காலையில இங்க போனா பைக்லயே தான் போறது. இல்லைன்னா ஆம்பளைல போயிடுறதா ரூட் இல்லை. நமக்கு கூகுள் மேப் இருக்குது. அப்புறம் கட்டி விட்டோம்னா போறதுக்கு போயிட்டே இருக்கிறோம். ஓகே காய், போயிட்டே இருக்கிறோம். அப்படியே போயிட்டே இருக்கிறோம். போய் கொண்டே இருக்கிறோம். இப்ப வந்து மணி 3 மணி ஆயிடுச்சு. ரிட்டன் வரைக்கும் 10 மணி எல்லாம் கொண்டு வந்து வீட்டோட மாட்டான் நினைக்கிறேன். எப்ப போல சொல்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க. ஆமாமா, இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் போட்டுங்க, கமெண்ட் தட்டி விடுங்க. சரிங்களா? பண்றோம். பாத்தீங்களா, இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கோம். நல்லா இருக்குங்களா? எச்சட்ட போட்டாங்க. எச்சட்ட போட்டு இந்த கேஸ பார்த்தாலே அப்படி பார்த்தாலும் என்னென்ன பண்றான் பாருங்க, என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்றாங்க. இவன் வேற எச்சட்ட போட்டு உட்காண்டாங்க. எங்க திரும்பி பாடுறான். கேக்குதா? கேக்குதா? கேட்கலையா? அப்புறம் எப்படி திரும்பின? நீதான் அப்ப கேட்கலீங்கன்னா இதெல்லாம் லைட்டா கேக்குதா? லைட்டா கேக்குதா? சரி. பைத்தியாரங்க எப்படிதான் உங்களுக்கு என்னென்ன சொல்றான் பாருங்க. ஓகே மக்களே, இனி நான் அங்க போய் வண்டி வாங்குற இடத்துக்கு போயிட்டு நான் உங்களோட கம்ப்ளீட் பண்றேன். ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கப்பா. நிறைய பேர் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. மனசு கஷ்டமா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து சேர்ந்துருக்கிறோம். கே பரமத்தி இல்லையா, கரூர் பக்கத்துல. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டிராவல் பண்ணி அப்போ போகும்போது எங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும்.
வந்து நூடுல்ஸ் ஆயிட்டு 3 பஸ் மாறி எப்படியோ ஒரு லொகேஷன் வந்து சேர்ந்துருக்கிறோம். அப்புறம் இவர் தெரிஞ்சவர் தான் வரேன்னு சொல்லி இருக்கிறாரு. வரதுங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துட்டு போக வேண்டியதுதான். வேற என்ன, ஆனா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. நான் பஸ்ல வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்தாச்சு. ஏன்டா பஸ்ல வந்தோங்கிற மாதிரி திரும்பி போறக்குள்ளதான் இருக்கு. பெண்டு கல்டு வரும். வர வழியில பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ல ஒரு இடத்துல நிறுத்துறாங்க, அதை சாப்பிடறதுக்கு 5 நிமிஷம் அங்கேயே நிறுத்திட்டு அப்புறம் அங்க மாப்பிள்ளை பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு இருந்தான். சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சு, வந்து சேர்ந்தாச்சு. ஓகே, நீ வண்டி எடுத்துட்டு உங்களுக்கு நான் வண்டி எடுத்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிட்டு வண்டி எடுத்தாச்சுங்க. பாத்தீங்களா வண்டியில உட்காந்துருக்கான். பாத்தீங்களா நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு ஃபுல்லா சர்வீஸ் எல்லாம் போயிட்டு ஃபுல்லா உங்களுக்கு காமிக்கிறோம். ரொம்ப இருட்டாயிருச்சு ஆக்சுவலா. ஏண்டா ரொம்ப நேரம் ஆயிருச்சு. ஆக்சுவலா நம்ம டிராவல் பண்ணி போனதே பாத்தீங்கன்னா 3 பஸ் மாறி போனோம். ஃபர்ஸ்ட் கோபில இருந்து ஈரோடு, ஈரோடுல இருந்து வெள்ளக்கோயில், வெள்ளக்கோயில இருந்து பரமத்தி, திரும்பி அங்கிருந்து வண்டியை எடுத்துட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் திரும்பி இங்க வர வழியில ரூட்டை மாத்திட்டோம். சரி, அது அவங்க வாங்கின கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா ரூட்டை மாத்தி போவாங்க, அதை உங்களுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இங்க பெருந்தோர பக்கத்துல நின்று இருக்கிறோம். நின்றுட்டு சாப்பிட்டுதான் பசிக்குது. நான் மதியானத்துல இருந்து மாப்பிள்ள சாப்பிடல. நான் பாவம் வண்டி வாங்கிட்டு அங்கேயே வாங்கி தரேன்னு சொன்னா வாங்கியே தரல. இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்தான். நீ நிறுத்தலைன்னா இறங்கி பஸ்ல போயிடுவேன். அப்புறம் வந்து இறங்கி செம்ம இருட்டாயிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல நின்று பேசிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே தெரியல. நம்ம மொபைல் எடுக்கிறதுனால ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நானும் கத்துது. சரி ஓகே, நம்ம வந்து கோபி ரீச் பண்ணிட்டு கோபி ரீச் பண்ணிட்டு மாடி நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே, மாடி இடையிலக்கு ஏதாவது வாழ்த்தனம் பண்ணோம்னா போடுறோம் பாக்கலாம். ஆனா செம்ம பண்ணுங்க வர வழியில பயங்கரமான பண்ணு. டிம்மா இருக்குது, அதெல்லாம் சர்வீஸ் பண்ணணும். அதனால எனக்கு சரியா தெரியல. குண்டு குழியுமா இருக்குது. புது ரூட் வேற, எனக்கு ஒண்ணுமே தெரியல. சாமி இவனுக்கெல்லாம் ஓகே கேஸ் போ கண்டினியூ பண்றேன். இப்போ மாப்பிள்ள பாத்தீங்கன்னா மாப்பிள்ள ஓட்ட ஆரம்பிச்சான். வரும்போது இந்த பெருந்துறை வரைக்கும் நான் ஓட்டிட்டு வந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா மாப்பிள்ள ஓட்டிட்டு வரான். எனக்கு கொஞ்சம் எல்லாம் வலிக்குது சாப்பிடணும் அப்படின்னு சரி அப்படின்ட்டு அவன் ஓட்ட ஆரம்பிச்சான். பெண்டு வந்து வச்சு ஆமா அப்புறம் மின்னல் வேகத்துல ஓட்டிட்டு இருக்காப்ல. இன்னைக்கு 40 இந்த வண்டியில கொஞ்சம் 50 40 50 60 இதுக்குள்ளதான் போக முடியாது. குண்டு மொழி ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. வெளிச்சம் இல்ல, ஒண்ணும் இல்ல, கண்ட்ரோல் கிடைக்க முடியுது. பெப்பு தானே அப்படிதான் இருக்கும். ஐயோ ஐயோ, ஆனா செமையா இருந்துச்சு கைஸ் இந்த டிராவல். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானும் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் லாங் டிரைவ் போய் அது எல்லாம் காலேஜ் படிக்கும் போது கல்யாணம் ஆக முன்னாடி எல்லாம் ஓரமா போல. ஏன்டா நான் திட்டிட்டு இருக்கிறேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னா திட்டிட்டு ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறம் என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையில இருந்து வாழ்க்கையே வாச்சு. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. கல்யாணம் பண்ணிடாதே. ஆமா, அது வரைக்கும் ஜாலியா சுத்தலாம். கல்யாணம் ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா சோழி முடிஞ்சது. ஓட்டு முடிச்சு போட்டாங்க. ஆமா அப்படித்தான். ஆமா பாத்தீங்க தெரியுதா? தெரியுது. இப்போ அதே மாதிரிதான் இருக்கும். ஐயோ என்ன சொன்னேன் பண்றது. இது என்ன காலேஜா? இன்ஜினியரிங் காலேஜ். இது என்னது காலேஜ்? சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ். இது இருக்கிறது தாண்டி நம்ம போயிட்டு இருக்கிறோம். பாத்தீங்களா? அப்புறம் என்ன காட்டுக்குள்ளேயே போது போடுறோம். ஆனா அதை இன்னொன்னு கேக்குறீங்க, மேப் போட்டுட்டு வந்தது சரணாலயத்துக்குள்ள எல்லாம் போகுது. அதனால அது கருப்பா ஒண்ணு காமிச்சுது. அது என்னமோ வந்தது கிணறாட்டம், ஏதோ குளமாட்டம் அத்தாம் விரிச்சு இருந்துச்சு. ஆமா, அதையெல்லாம் பார்த்து பயந்துட்டு ஆஹா ரைட்ரா எங்கேயோ போகுது அப்படின்னு. கடைசியில பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ரூட்டுக்கே வந்தாச்சு, வந்து சேர்ந்தாச்சு. இனி போய் அப்படியே கவுந்தப்பாடி போய் ஜாயின் ஆகும். ஆகி அவதான் கோபி டான்ஸ் ஆட வேண்டியதா. லுங்கி டான்ஸ் போய் ஜட்ட வேண்டல கழட்டி வீசிட்டு ஆட்டம் மட்டுமா இன்னும் பின்னாக்கி இன்னும் பின்னாக்கி ஆட்டமே ஆட்டம் தான். நாளைக்கு காலையில வேலைக்கு போக முடியாது, அதனால தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் போயிடலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஐயோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபாலோ
ஆமா, மேல பாத்தீங்கன்னா இதான் ஹைவே பாலம். நம்ம வந்து பாலத்துக்கு மேலே போக வேண்டாம், கீழே போனா போதும். பாலத்துக்கு கீழே போனா போதும், பாலத்துக்கு கீழே போனா போதும். மக்களே பாத்தீங்கன்னா செம்ம இருட்டாயிருச்சு, ரொம்ப லேட் ஆயிருச்சு. அதனாலதான் டார்ச் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கோபி வந்து ரீச் ஆயிடுச்சு மக்களே. கோபி வந்து ரீச் ஆயாச்சு, எப்படியோ ஒரு வழியா ரீச் ஆயாச்சு. ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ இதோ மாதிரி ஏதாவது டிராவலிங்கோ ஏதோ ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களோட அரபாத் மற்றும் பாய் பாய். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. தேங்க்யூ. பாய் பாய்.